ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த ஆடியோ கூலரோட டிஜிட்டல் பிளேயருக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆடியோ கூலர் புதுசாக லான்ச் பண்ண M302 மியூசிக் பிளேயர். ஸோ இதில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9ல் ரன் ஆகுது. அண்ட் பேசிக்காக இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஸ்லாம் இதிலே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் மியூசிக் இதெல்லாம். பட் இதில் வந்து உங்களுக்கு சிம் கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணி வேணால் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். மற்றபடி எஃப்ளாக் ஃபைல்ஸ் வந்து இதில் டேரெக்டாக போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இதில் சைடில் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இவங்க SD கார்டு கொடுக்கல, நான் தான் என்னோட இப்போ SD கார்டு வந்து போட்டிருக்கேன். அண்ட் பவர் ஆன் ஆஃப் கீ இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. பாட்டம்ல டைப் சி போட்டிருக்கு, 3.5 இருக்கு, ஒரு மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்கு, டாப்ல ஸ்பீக்கர் இருக்கு. இந்த இன்பில்டோட ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓகே, ஒரு ஆவரேஜா இருக்குன்னு வந்து சொல்லலாம். அண்ட் பேக் சைட்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு UI தெரியும்ல. ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு உங்க பழக்கப்பட்ட அதே ஒரு செட்டிங் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் இங்க சென்டரா ஒரு டச் பட்டன் மாதிரி இருக்கு, இது வந்து பேக் போறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டச் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, ரொம்ப வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாதுல. இதுல இருக்கிற இன்பில்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் இருக்கு, கேலண்டர் இருக்கு, கிளாக், ஃபைல் மேனேஜர், ஜிபோர்ட், ஹைபை மியூசிக், அண்ட் இங்கே ஃபோட்டோஸ் ஆப் இருக்கு, செட்டிங்ஸ் இருக்கு, அண்ட் MX பிளேயர் இருக்கு. மியூசிக் பிளேயர் வைஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, VLC, ஆப்பிள் மியூசிக், JioSaavn, FM ரேடியோ, சவுண்ட் ரெக்கார்டர் இருக்கு, பிளே ஸ்டோர் இருக்கு. உங்க கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்க லாகின் பண்ணிக்கணும். ஸோ வழக்கமான ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ கூகுளில் போனீங்கன்னா நீங்க உங்க அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர்ல போய் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நீங்க வைஃபை இல்ல ஹாட்ஸ்பாட் வச்சு அப்படிதான் இதுல கனெக்ட் பண்ணி நீங்க நெட் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு பேசிக்கா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஃபோன்லேயே பண்றது தான். ஸோ இது வந்து ஒரு மினி ஃபோன் மாதிரியும் வந்து வச்சுக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு மினி ஃபோன் விட ஒரு பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி கொடுக்குற ஒரு டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் தானே வேணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ இதில் ஆடியோ அவுட்புட் எதெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் டைப் சி வழியாகவும் நீங்கள் ஆடியோ கேட்கலாம், 3.5 வழியாகவும் கேட்கலாம். அண்ட் இதில் வந்து டைப் சிக்கு நான் அந்த கேசி கேஸ்டர் ப்ரோ எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் டைப் சி டேக் போட்டிங்கன்னா கூட கனெக்ட் ஆகும். ஸோ நான் டேக் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன், டேக்லேயே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் டேரெக்டாக 3.5 வச்சுன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் டேரெக்ட்லி ஒரு டேக் கனெக்ட் பண்ணியோ இல்ல ஒரு டைப் சி ஐஎம் அதுல இன்பில்ட் டேக் இருக்கு அப்படின்னும் போது அப்ப சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட் வந்து பெருசா வந்து பாதிப்பு இருக்காது. அந்த ஐஎம்ல வந்து என்ன மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் இருக்கோ அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் டைரக்ட்லி டைப் சில யூஸ் பண்ணும்போது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஐஎம்ஸை பொறுத்து தான். பெருசா வந்து எதுவும் வந்து உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ண மாதிரி வந்து தெரியல. இப்போ நான் வந்து இதே ஐஎம் இயர்ஃபோன்ஸ் வந்து நான் இப்போ இந்த ஒரு ரியல்மி நார்சோ ஃபோன்ல கனெக்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் அது இதே ஐஎம் நான் இப்போ இதில் போட்டு வந்து கேட்குறேன். பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா பவர் வந்து எனக்கு ஃபோன்லேயே வந்து நல்ல அதிகமான பவர் வால்யூம் வந்து இருக்கு இதில் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது. அண்ட் அடுத்து வந்து 3.5 பார்க்கும்போது இப்போ நான் 3.5 கனெக்ட் பண்ணி கேட்கும்போது அங்கே தான் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த இன்டெகிரேட்டட் டேக் யூஸ் பண்ணி தானே நம்மளுக்கு ஆடியோ வந்து ப்ராசஸ் ஆகி வருது, அனலாக் டு டிஜிட்டல் சிக்னல். அதனால என்னன்னா இதில் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியான ஒரு சவுண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் நார்மலி இப்போ நான் வந்து ஒரு வார்ம் சவுண்டிங் ஐஎம் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வார்ம் சவுண்டிங்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி மிட்ஸ் பேஸ் அதிகப்படியாக இருக்கும், நார்மல் பேலன்ஸ்டு கிடையாது, அதிகப்படியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வார்ம் சவுண்டிங் உள்ள ஐஎம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிட்ஸ் அண்ட் பேஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டு கிளாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுது. அப்போ நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு ஐஎம் வந்து நீங்கள் 3.5 ஐஎம் ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் கொடுக்குது, அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ இன்னுமே மிட்ஸ் அண்ட் பேஸ் ரொம்ப கம்மியாகி ரொம்ப ஷார்ப்பாக ஒரு இயர்ஃபெட்டிக் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரொஃபைலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் மிட்ஸ் அண்ட் பேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இதை ரீப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுது. நீங்க ஆல்ரெடி வந்து உங்களோட இயர்ஃபோன்ஸ்ல மிட்ஸ் பேஸ் நல்லா இருந்தது அப்படின்னாலும் இதுல கனெக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த மிட்ஸ் பேஸ் கம்மியாகி கிளாரிட்டி சைடு வந்து ஃபோக்கஸ் அதிகமாக போற மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் ஹைரஸ் டேக் இருக்கிற மாதிரி வந்து தெரியல, இல்ல ஒரு டெடிகேட்டட் ஒரு டிஜிட்டல் சிப் செட் இருக்கிற மாதிரி தெரியல. மொபைல் ப்ராசஸர் தான் அந்த மீடியாடெக் இதுல யூஸ் பண்ணிக்கிறது, ஒரு மீடியாடெக் ப்ராசஸர், ஒரு ஜென்ரல் மொபைல் ப்ராசஸர். அதுல இருக்கிற இன்டெகிரேட்டட் டேக் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் நடக்குது. அண்ட் அதனால என்னன்னா உங்களுக்கு நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதோட SNR வந்து அவங்களே போட்டிருக்காங்க 84.5%, 84.5 டெசிபிள்ஸ் தான் வந்து இதோட SNR. ஸோ இந்த 84.5 டெசிபிள்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. அதாவது மியூசிக் சிக்னல் வெஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது மியூசிக் சிக்னலோட குவாலிட்டி கம்மியா இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸோட குவாலிட்டி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸோட லெவல் வந்து அதிகமா இருக்கும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எங்க போய் ஆட் ஆகும்னா ஹை ஃப்ரீக்வன்சி கண்டென்ட்ல போய் ஆட் ஆயிடும். அதனால தான் வந்து இதில் நம்ம கேட்கும் போது மிட்ஸ் அண்ட் பேஸ் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேட்காது. ஹை ரெசல்யூஷன் இருக்கிறது அந்த 2Kக்கு மேல ரொம்ப வந்து அந்த கிளாரிட்டியா ஃபோக்கஸ்டா அந்த மாதிரி கேட்கறதுக்கு அதனாலதான் வந்து அதுதான் ஒரு காரணமா வந்து நான் பாக்குறேன். அண்ட் அடுத்து பேட்டரி வைஸ் இதுல மியூசிக் பிளேபேக் ஹவர்ஸ் கொஞ்சம் நல்லா தாங்க வருது. பட் நீங்க எந்த போர்ட்ல கேக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மியூசிக் பிளேபேக் ஹவர்ஸ். டைப் சில கேக்குறீங்க அப்படின்னா
12 ஹவர்ஸ் கண்டினியூஸ் மியூசிக் பிளேபேக் ஹவர்ஸ் வரும். சாலிடா 12 ஹவர்ஸ் கிடைச்சிரும். இதே 3.5 வழியா கேட்குறீங்கன்னா, அப்ப இன்னும் அதிகமா கிடைக்கும். 36 ஹவர்ஸ் நான் செக் பண்ண வரைக்கும் 36 ஹவர்ஸ் வந்து கன்டினியூஸா வந்து மியூசிக் பிளேபேக் ஹவர்ஸ் வந்து வருது. அண்ட் இதுல வந்து பேட்டரி பேக்கப் வைஸும் பார்த்தீங்கன்னா, இப்ப டக்குன்னு வந்து ஒரு 5% இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் ஆகுறது அந்த மாரி இல்ல. லாஸ்ட்லி ஒரு 2%, 3% இருக்கும்போதும் சாங் நீங்க கேட்கலாம். டக்குன்னுலாம் வந்து ஆஃப் ஆவாது. அண்ட் அதே மாரி பேட்டரில ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ணாத டைம்ல இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடும். ஏன்னா, அது வந்து நீங்க யூஸ் பண்ணாத டைம்ல வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஓகே சார்ஜ் பேட்டரி சேவ் பண்ணலாம்ல அதுக்காக. அண்ட் அடுத்து இப்ப இதோட கான்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து எஸ்என்ஆர் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னோம்ல. 84.5 டெசிபில்ஸ் தான். ஈவன் நீங்க ஒரு DAC போனீங்கன்னாவே அதிலேயே வந்து அதிகப்படியான எஸ்என்ஆர் வேல்யூ இருக்கும். அதாவது எஸ்என்ஆர்ன்றது வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. அது வந்து ஒரு 110 to 120 அந்த மாரி டெசிபில்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு மியூசிக் சிக்னலோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்னுமே மோர் பெட்டரா வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பேக்கிரவுண்ட் நாய்ஸ் வந்து பெருசா வந்து இருக்காது அதுல. அதனால ஒரு கிளியரான ஒரு ஆடியோஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து டெடிகேட்டடா இதுல வந்து ஹைரஸ் டேக் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் தேர்ட் வந்து மிட்ஸ் அண்ட் பேஸ் வந்து கம்மியாகுது. அண்ட் அடுத்து இது வந்து நம்ம வந்து ஒரு மியூசிக் பிளேயரா தானே நம்ம இதை பார்க்கணும். இது வந்து ஒரு மினி ஃபோன் மாதிரி இருக்கலாம். பட் ஆனா நம்ம கிட்ட தான் ஆல்ரெடி பெரிய ஃபோனே இருக்கு. நம்மளுக்கு எதுக்கு மினி ஃபோன்? ஸோ இதுல வந்து ஒரு டெடிகேட்டட் ப்ளே பாஸ் பட்டன் வந்து கிடையாது. ஏன்னா இப்ப நான் நைட்ல இப்ப படுத்துட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது திடீர்னு வந்து நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து ஸ்கிரீனை வேக் பண்ணி ஸ்கிரீன் அந்த டைம்ல இருட்டா இருக்கும்போது திடீர்னு ஸ்கிரீன் ஒரு சின்ன வெளிச்சம் கூட ஒரு கடுப்பா இருக்கும்ல. ஸோ அந்த டைம் ஸ்கிரீன் வரும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணணும். அண்ட் இதுல வந்து மெமரி கார்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதுல இன்பில்ட் 16 GB தான் மெமரி. இதுல யூசேஜ் பாத்தீங்கன்னா 10 GB ஆண்ட்ராய்டே எடுத்துச்சு. அது பேலன்ஸ் வந்து 6 GB தான் இருக்கு. 6 GB நீங்க ஓரளவுக்கு சாங் ஃபில் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. போன வாட்டி ஆடியோ கூலர் லான்ச் பண்ண அந்த பிளேயர்ல வந்து 32 GB இன்பில்ட் மெமரி கொடுத்தாங்க. பட் ஆனா இந்த வாட்டி 16 GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இன்டர்னல் மெமரியாவது 32 GB கொடுத்துருக்கலாம். அண்ட் அடுத்து ஃபைனலி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கு. ஒரு 4.4 mm கொடுத்துருக்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த ஆடியோ கூலர் M302 மியூசிக் பிளேயர் 4000 rupees பிரைஸ்ல வருது. இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தான்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு நார்மல் யூசேஜ் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு இல்லை உங்களோட சின்ன பசங்களுக்கு அவங்க தனியாக வந்து இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல் ஒன்லி வந்து அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு மியூசிக் கேட்கணும். ஒரு சிம்பிளாக நார்மலாக இருந்தால் போதும் மியூசிக் குவாலிட்டி அப்படின்னும் போது அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் செட்டப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் சொல்லணும். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் கேட்குறதே வந்து பெட்டராக இருக்கு அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த மியூசிக் பிளேயர்ல கேட்கறத கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அடுத்து இப்போ இதோட விலை வந்து 4000 rupees. இந்த மியூசிக் பிளேயருக்கு போறதுக்கு பதில் இப்போ ஒரு 4000 ரேஞ்சில் ஒரு DAC வாங்கினீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா 4000 rupees DAC வாங்கினீங்கன்னா இதை விட வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து அதோட குவாலிட்டி வந்து பெட்டரா இருக்கும்னு வந்து சொல்லுவேன். அவ்வளவுதான் இந்த ஆடியோ கூலர் M302 மியூசிக் பிளேயருக்கான ரிவ்யூ. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.